வணக்கம். இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம செங்கல்பட்டில் போட்டு கொடுத்துருக்குற ஒரு 3 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம். இங்கே லோ ஸ்ட்ரக்சர் தான் போட்டிருக்கோம். 8 அடி உயரத்துக்கு ஹைட்டு ஸ்ட்ரக்சர் நம்ம போடலை. 3வது மாடியில் நம்ம போட்டிருக்கோம். சுற்றி நீங்கள் எங்கே பார்த்தாலும் வீடுகள் அந்த அளவுக்கு இல்லை. அதனால் காற்றோட வேகம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சர் போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா காற்று ரொம்ப வேகமாக இருக்கும்போது இந்த மாதிரி இடங்கள்லாம் சர்வசாதாரணமாக 150 கிலோமீட்டருக்கு மேலே வந்துடும். சுற்றி பில்டிங் நிறையா இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு மறைவு கிடைக்கும். அதே மாதிரி சுற்றி மரங்கள் இருந்தால் கூட நமக்கு மறைவு கிடைக்கும். அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது 3வது மாடியில் போட்டிருக்கிறதுனால ரொம்ப ஹைட்டாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் கம்மியாக குறைவான உயரத்தில் நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம். ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. இவங்களுக்கு இபி மீட்ரு வச்சாச்சு. கொஞ்சம் டிலே ஆணுச்சு இவங்களுக்கு. சில ப்ராசஸ்னால் 3 ஃபேஸ் மீட்ரு கிடைக்கல. சிங்கிள் ஃபேஸ் மீட்ருனால் உடனே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் 3 ஃபேஸ் மீட்ரு கிடைக்காதனால ஒரு 1.5 மாதம் கழித்து தான் இவங்களுக்கு மீட்ரு கிடச்சிது. இப்போ சப்சிடியும் ப்ராசஸில் ஆயிடுச்சு. ரிடீமில் ப்ராசஸ் வந்துருச்சு. ஒரு 2 மாதத்துக்குள்ளே எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. அதேமாதிரி இங்கே கொடுத்துருக்கிற ஸ்ட்ரக்சரும் கால்லேருந்து போஸ்ட்லேருந்து எல்லாமே கேல்வனைஸ்டு போட்டிருக்கோம். இந்த கால் டிப் கேல்வனைஸ்டு போடுறோம். சாதாரணமாக எம்எஸ் மெட்டீரியல் வாங்கி அதை ஃபேக்ட்ரியில் கொடுத்து டிப் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடறோம். ஒரு 200 ஸ்ட்ரக்சர் எப்போயும் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கும். அதனால கால் மட்டும் நம்ம ஸ்டிக் போட்டுடுறோம். அதேமாதிரி இந்த பர்லின்ஸ் எல்லாம் ஜேஎஸ்டபிள்யூ ஷீட் வாங்குகிறோம் மொத்தமாக. அந்த ஜேஎஸ்டபிள்யூ ஷீட் வாங்கி பர்லின் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ஃபேக்ட்ரியில். ஃபேப்ரிகேஷனில் மொத்தமாக நம்ம வாங்கி அது மாதிரி செய்கிறோம். அதனால் நல்ல பிராண்டடான மெட்டீரியல் தான் இருக்கும். பேனல்ஸும் நல்லா குவாலிட்டியான பேனல் பண்ணி கொடுக்குறோம். பட் 2 பக்கமும் பவர் ஜென்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் இப்போ வரக்கூடிய எல்லா பேனலுமே வருது. அது மாதிரி 2 பக்கமும் பவர் ஜென்ரேஷன் பண்ணக்கூடியது போட்டுடுறோம். அதுமாதிரி நீட்டாக வயரிங்கும் பார்த்திங்கன்னா மைக்ரோடெக்கு, அதே மாதிரி சியாக்கெம் அப்படிங்கிற வயரு, பாலிகேப் அப்படிங்கிற வயரு, இந்த மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம். எல்லாமே பிராண்டடாக பண்ணி கொடுத்துட்றோம். பைப்பிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரால் பைப்பு பிராண்டட் பைப் பண்ணி கொடுத்துட்றோம். இது மாதிரி ஏசிடிசி பாக்ஸ்லேருந்து இன்வெர்ட்டர்லாம் எந்தெந்த இன்வெர்ட்ரு 10 வருஷம் வேரண்டி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இன்வெர்ட்டரை நம்ம வாங்கி கொடுத்துட்றோம். ஏன்னா ஒரு மினிமம் ஒரு 10 இயர்ஸ் நமக்கு உழைக்கணும். அந்த கான்செப்டில் பண்ணுறோம். இந்த மாதிரி இன்வெர்ட்டர்ஸ் 10 வருஷத்துக்கு ஆனப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாரண்ட்டி மட்டும்தான் 10 வருஷம். இதோட லைஃப் 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம், போர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த சோலார் இண்டஸ்ட்ரி ரொம்ப வேகமாகவே போய்கிட்டு இருக்கு. அதனால் எவ்வளோ புதிய புதிய பொருட்கள் வரும் அப்படிங்கிறது நம்ம தெரியல. பெரும்பாலான நிறுவனங்கள், பெரும்பாலான வீடுகளுக்கு இப்போ சோலார் நம்ம போட்டுட்டு வரோம். சோலார் எனர்ஜினால தான், இந்த சூரிய வெளிச்சத்தினால தான் இந்த உலகமே இயங்குது.